இங்க பாருமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன ரவுடின்னு நினைப்போ? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்திருக்க. ஃபுட்டேஜ் எல்லாமே என் கையில இருக்கு. ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு நட, அங்க போயிட்டு பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். உன்னை விட பல ரவுடிய பார்த்தவன் நானு, சரியா? சார், நான் யாரு என்னன்னு விவரம் தெரியாம இந்த சின்ன பசங்களை பேச்சு கேட்டுக்கிட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. ஹம். இங்க பாரு, நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. லெஃப்ட்ல கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ரைட்ல திரும்பிடும். என் மேலே கைய வச்சுட்டு நீ இங்க இருந்து உயிரோட போயிருவியா? நீ இவ்வளவு திமிரா பேசுறேன்னா சப்போர்ட் இல்லாமயே பேசுவேன். என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்க. சரி, அந்த பிரச்சனையை பேசி முடிச்சுட்டு போலாம். நீங்க வந்தா என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறிய நீ? அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னென்ன பேச்சு பேசிருப்பா? இங்க பாருங்க சார், இத்தனை நாளா அவளை நான் வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இன்னைக்கு என்னன்னா இவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவ பின்னாடி ஓடுவா. நான் பார்த்து வச்சிருக்க சம்பந்தத்தை பாதியில நிறுத்திட்டு அதை பார்த்துக்கிட்டு என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்க சொல்றீங்களோ? ம். இங்க பாருங்க, பெத்தவங்களுக்கே பிள்ளைங்க மேல உரிமை 18 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க மேஜர், அது அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாம அவ ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, சரிங்களா? அந்த பிள்ளை படிச்சு டாக்டர் படிச்சிருக்கு. அந்த பிள்ளை வருமானத்தை தான் நீங்க சுரண்டி திங்குறீங்கன்னு சொல்லி வச்சிருக்க அந்த பிள்ளை, அப்படிதானே? ஓ, இதெல்லாம் வர சொல்லி வச்சிருக்காளா? ஆமா, இத்தனை நாளா வளர்த்ததுக்கு ஓசிலியா சோறு போடுவாங்க, சம்பளத்தை கொடுத்தாதான் சோறு போடுவாங்க. அதனாலதான் வாங்கினேன். யார் இல்லைன்னு சொன்னா? சம்பளத்தை நான் தான் வாங்கினேன். இப்ப என்ன அதுக்கு? நீங்க யாருமே இந்த வீட்டுல வேலைக்கு போறது இல்ல. அந்த பிள்ளையோட வருமானத்தை மட்டும் தான் நம்பி நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீ பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்க. பெத்தவங்க அப்படி நினைச்சாலே அது சட்டப்படி குற்றம். நீ இன்னும் பெத்தவ இல்ல, நீ வளர்ப்பு தாய வந்தவ தானே. உன்னோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியாதா? யோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அங்க பாரு, அந்த சனிய நாய் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என் பிள்ளைன்னு சொல்லுவியே, இப்ப என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்கான்னு கேட்டியா? வாயை திறந்து இப்ப மச்சும் பேசி தொலையா, பேசி தொலை. இல்ல கல்ல முழுங்கினா மாதிரி இப்படியே தான் உம்முன்னு இருக்க போறியா? உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இன்னும் நான் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு தெரியல. ராஜேஸ்வரி, அவங்கதான் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி சட்டப்படி குற்றம், கட்டாய கல்யாணம் பண்றதுலாம். அவளுக்கு விருப்பமான வாழ்க்கையை அவ தேர்ந்தெடுத்துக்கிட்டுமே விட்டுரு. நம்மள இனிமே அவ தொந்தரவு பண்ண மாட்டா. சொல்றது கேளு ராஜேஸ்வரி. அவ போக்குல அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டும், விட்டுரு. ஓ, அப்ப நீதான் இத்தனை நாள் அவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்க. கூடவேல துரோகி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இது தெரியாமல நானும் இருந்திருக்கேன். சி, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம வேணா நீங்க வந்திருக்கலாம், சரியா? ஆனா இப்ப சொல்றேன், ஆர்கே இருக்காருல, பிசினஸ் மேன், அவரோட சம்மந்தி நானு. அவருக்கு மட்டும் ஒரு போன் பண்ண வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறதே வேலை. உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓ, அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். உனக்குலாம் வாயால பேசினா நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நானும் பொம்பளையாச்சே, கையை நீட்டக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இருக்குடி உனக்கு. கனகா, உள்ள வாமா. அக்கா, நீங்க எப்படிக்கா வந்தீங்க? உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டதா சொன்னாங்க. தம்பி, எல்லாம் அந்த ஆதாரம் இருந்துச்சுல, அந்த ஆதாரத்தை காமிச்சுதான் ரீஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு உதவி செஞ்சதே உங்க மாமா தான். அக்கா, இந்த பொம்பளைய சும்மா இருங்க தம்பி, வெளியே நின்னுகிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா? மேடத்துக்கிட்ட பேச வேண்டிய முறையில பேசணும். இப்படி வாயால நீங்க பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? இப்படி வாங்க சார். உன் ஸ்டைல்ல பேசு கனகா. அதை நீங்க சொல்லணுமா சார்? நானே பாத்துக்கிறேன். மேடத்துக்கு பிரியாணி, மட்டன், சிக்கன், சுக்கா எல்லாமே தர வேண்டியது இருக்கு. வசமா ஒரு கல்யாண விருந்து வைப்போமா? என்னடி இல்ல என்ன? இவனுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாம என்கிட்ட பகச்சுக்காத. நான் உனக்கு மேல பெரிய ரவுடி. ஆமா, நீ போலீஸ் சட்டைய போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சீன் பண்ணிக்கிட்டு இருக்க. நான்லாம் போடாமையே நிறைய பார்த்தவ. போய் வேற எவளையாச்சும் கூட்டிக்கிட்டு வா. உங்களை விட பெரிய பெரிய போலீஸையே நான் பார்த்தவ. அப்பனா உனக்கு வாயால சொன்னா பத்தாது, ஏன் ஸ்டைல்ல சொல்றேன். எவ்வளவு நேரம் தான் வாயாலே பேசிக்கிட்டு இருக்கிறது? ஏய், விட்ரி விட்ரி. விடணுமா? மரியாதையா சொன்னா கேட்க மாட்டியா நீ? அவ்வளவு பெரிய மனுஷன் உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேலை வெட்டிய விட்டுட்டு டாக்டர்ல இருந்து அங்க வேலை செய்யற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆபீசர் வரைக்கும் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ பெரிய இவளாட்ட கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பியா நீ? ஏன் மேலே கால் வச்சுட்டியாடி? கையேறி. கால் என்னடி காலு? காலும் கையும் சேர்த்தே வைப்பண்டி. மரியாதையா அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு வா. இல்லன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற. ஏதோ ஆம்பளைங்க சுத்தி இருக்கிறதுனால மானம் போகாம இருக்குன்னு நினைச்சுக்கோ. இல்லன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல? பெரிய ஆளோ நீ? இங்க பாருங்க சார், எனக்கு ஆர்கேவ தெரியும்னு சொல்றேன்ல, அவர் என்னுடைய சம்மந்தி. இப்ப கண்டி நான் போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இங்க நடக்கிற விஷயமே வேற.
பேசுவியா பேசுவியா? கனகா ஒரு நிமிஷம் இரு கனகா. சார் இருங்க சார், இன்னும் ஒரு 4 அடி போட்டுக்கிறேன். உங்க முன்னாடியே இவ்வளவு பெரிய அதிகாரி நின்னுகிட்டு இருக்காரு. பெரிய இவளாட்டும் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த காலை முறிச்சிடுறேன். இப்ப கண்டி இவ எந்திக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த 2 காலையும் முறிச்சு எடுத்துருவேன் தனித்தனியா. ஏய், முதல்ல முடியில இருந்து கையெடுறி, நான் எந்திக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். எந்தி. எனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மேலேயே கைய காலை வச்சிருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஆர்கே பையனே என் வீட்டு மருமகனாக போறாரு. அவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறேன் இரு. அடி போடி பைத்தியக்காரி, அவனையே நான் ஜெட்டியோட உட்கார வச்சவடி. இந்த கனகா எப்படிப்பட்ட அடி கொடுப்பேன்னு அவன்கிட்ட கேட்டு பாரு. இதெல்லாம் சாதாரண அடி. அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு இந்த கனகா எப்படி அவனுக்கு கொடுத்துருக்கேன்னு. கனகா சார் ஒரு நிமிஷம் இரு. முதல்ல அந்த ஆர்கே வீட்டுக்கு போய்க்கலாம் இவ்வளவு கூட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இந்த பிரச்சனையை இன்னையோட முடிக்கணும். சார் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்றது கேட்டுக்கிட்டு இவளை லாக்கப்ல கூட்டிக்கிட்டு போயிடு மொத்துன்னு ஒரு 4 மொத்துன்னு வச்சுக்கோங்க. இதோட இவ பிரச்சனைக்கு வரமாட்டா. என்ன தம்பி சொல்றீங்க நீங்க? அக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவங்களை இப்படியே சும்மா எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. ஆர்கே சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதோ இருக்கு. அதை பேசி முடிச்சுட்டு இவங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இவங்க மூஞ்சில கரிய பூசிட்டு அதுக்கப்புறம் லாக்கப்புக்கு கூட்டிட்டு போங்கக்கா. இல்லைன்னா அங்க வந்தாலே எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் தான் பந்தா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம நாங்களும் போய் பார்க்கணும். அவரை பார்க்கணும்னு போகும்போது அவரை பார்க்க முடியல. இப்ப உங்களை வச்சுதான் நாங்களும் பார்க்கணும்க்கா. சரிங்க சார், அப்ப இவளை நான் கூட்டிட்டு வரேன், வாங்க போவோம். ஏய் வருவல? வந்து தொலைறேன். அந்த பயம் இருக்கணும். சுபா நல்ல வேலை, இந்த குட்டி சாத்தாங்கிட்ட இருந்து எப்படியோ தப்புச்சாச்சு. ஆமா, பணத்தை பார்த்த உடனே எங்க இருந்து வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு சிஐடி விசாரணை பண்ற மாதிரியில பண்ணிக்கிட்டு இருந்தா. இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு 1008 கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை, அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சு முடிச்சாச்சு. நம்ம சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இவ சும்மா இருக்க மாட்டா, இருந்தாலும் மறுபடியும் வந்து கேப்பா எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு. பட்டம்மா ஒழுங்கா ஒரே மாதிரி சொல்லிரு. பாட்டி பாட்டி எங்க இருக்க? அம்மாடியா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள தேடிக்கிட்டு வரா. இவளுக்கு 100 ஐசு தான். இவளுக்கு 100 ஐசுனா நம்மளுக்கு அல்ப ஐசு தான் அப்போ. ஆமா, அப்படியே எந்தி ஓடிடுவோமா? ஏட்டி இங்கதான் இருக்கேன் வா. அதோ வரேன் பாட்டி. நீ வரலன்னு யாரடி எழுதா? பாட்டி என்ன பண்ற தனியா உட்காந்து? நான் என்னடி பண்ணுவேன், சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து என்ன காயப்படுத்திட்டீங்க. என்ன பண்ண, எல்லாரும் முஞ்சும் பார்க்க கூட முடியல. ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. நான் உன்கிட்ட சொல்லதான் செஞ்சேன், வேண்டாம் ரேஸ்மா யார்கிட்டயும் சொல்லாதேன்னு. ஆனா நீ கேட்கவா செஞ்ச? எல்லாரையும் கூப்பிட்டு என் மானத்தை வாங்கிட்ட. என் பிள்ளை வர என்னாலதான் நிம்மதியே இல்லை அப்படி இப்படின்னு வார்த்தையை வர விட்டுட்டா. எல்லாத்தையும் நினைச்சா கஷ்டமா இருக்கு. என்னத்த செய்ய? சரி எல்லாரும் என் பேர பிள்ளைங்க என் பையன் அப்படி இப்படின்னு ஆயிட்டு பத்தியா. அதான் சரி போனா போதே தெரியாம பிள்ளைங்க பண்ணிட்டுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்ன மன்னிச்சிரு பாட்டி. நான் தான் அவசரப்பட்டு தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்ன பாட்டி? சாரி பாட்டி. சாரி பாட்டி. ஐயோ ஏடி ஏன் இப்படி தரையில காலு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கவ? எந்தியது மேல உட்காரு. இதுக்கெல்லாம் போயிட்டு மன்னிச்சிரு சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கவ. பரவாயில்ல, என்னுடைய குழந்தை மாதிரி தானே நீயும். என் குழந்தைகிட்ட இருந்து தானே வந்திருக்க நீ. இதுல என்ன இருக்கு? நீ என் பேத்தி தானே, பேத்தி மாதிரிலாம் இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். உன் நல்ல மனசு தெரியாம இத்தனை நாள் ரொம்ப காயப்படுத்திட்டோம். என்ன பாட்டி? உன்னை ரொம்ப தப்பா பேசி எவ்வளவோ விஷயத்துல உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன். என்ன மன்னிச்சிரு பாட்டி. எம்மாடியோ நல்ல வேலை, இவளுங்கள்ட்ட உண்மையா சொல்லியிருந்தோம் இவளுங்க நம்மள காலி பண்ணிருப்பாளுங்க. என்ன பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, ஆனா நீ கேட்ட விதம்லாம் தப்பா இருந்துச்சு பத்தியா. அதான் பாட்டிக்கு ஒரே மனசு சங்கடமா இருந்துச்சு, அததான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா என்ன பாட்டி, சாரி பாட்டி. பரவாயில்ல இருக்கட்டும் ரேஸ்மா. நான் முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்தேன், ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல ரேஸ்மா. நான் ரொம்ப திருந்திட்டேன். பாட்டி நீ காலையில சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு பாட்டி, நீ முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்ற ரேஸ்மா? உனக்கு என்ன தெரியும்? அதான் பாட்டி, அந்த பணத்தை எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு சொன்னல, அது தெரியும்னு. உனக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமே, நீ தானே சொன்ன. ஓ அத சொல்றியா? சரி. நீ எதை நினைச்ச? இல்ல ரேஸ்மா ஒன்னும் நினைக்கல. நீ சொல்ல வந்ததே சொல்லு. அதான் பாட்டி, நீ யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது, பெத்த பிள்ளைங்க நிம்மதியா இருக்கணும், தான் பட்ட கடனை தானே அடைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு பத்தியா. அதெல்லாம் நினைக்கும் போதுதான் நீ திருந்திட்ட. நல்ல பாட்டி தான். நான் தான் இத்தனை நாள தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாமின்னு வந்தேன். என்னை மன்னிச்சிருவ தானே நீ? குட்டி சாத்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிச்சிருவியான்னு இருக்கா. மன்னிக்கிறேன்டி, உன்னை மன்னிக்கிறேன். உனக்கு சரி என் பேத்தியாட்டியேன்னு நான் பாக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணிருப்பானே தெரியாது. அதுவும் இல்லாம நீயே வந்து மன்னிப்பு கேட்டல, சரி போய் துவலை. என்ன பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்க? என் மேல அப்ப கோவமா தான் இருக்கிய இன்னும் நீ?
நான் தான் சாரி கேக்குறேன்ல. ஐயோ ரேஸ்மா கண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னை அப்பமே மன்னிச்சிட்டேன் சரியா. நீ என் பிள்ளை வத்தியா, அதனால எதுவுமே நான் நினைச்சுக்கல. சரி மேலே ஏந்தி உட்காரு. ஆ சரி பாட்டி. ரேஸ்மா, பாட்டி மேல இருக்கேன், இங்க வா. அதோ வார ரேஸ்மா. என்ன பாட்டி வரும்போது கையில காஃபியோட வர? எனக்காண்டியா? ஆமா, இவளுக்காண்டி எடுத்துட்டு வருவாங்க. தள்ளி உட்காரடியா இருந்தால, அதை உட்காந்துக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆ என்ன பாட்டி, எப்பவுமே எலியும் புனியமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, இப்ப என்னன்னா மனசு திருந்திட்டீங்க போலியே. காலையில அவளை போட்டு எல்லாரும் இப்படி குறை சொல்லி அடிச்சு கஷ்டப்படுத்திட்டு பத்தியா, அதான் மனசு கேட்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டாலும் சண்டை போடலையானாலும் அவளை இந்த வீட்டுல ஒருத்தி தானே. அதான் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன். அவளுக்கு என்னென்ன தோணுதோ மனசுல, பெத்த பிள்ளையே இப்படி வாத்திய விட்டுட்டா, நம்மளும் எல்லாரும் சேர்ந்து நிறைய சொல்லிட்டோம் அவளை, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி, அதான் கவலைப்படுவாளேன்னு சொல்லி ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வந்தேன். இது என்ன புது குத்தால இருக்கு? சரி சரி, வாங்கி குடிச்சுக்கிட்டு நடிப்போம். பட்டம்மா, இந்தா இந்த காப்பி குடி சரியா. எனக்கா? இல்ல, தெருவுல பர பிச்சைக்காரிக்கு, உனக்கு தாண்டி குடி. என்ன புதுசா காப்பில எடுத்துட்டு வந்தாரியே? அத்தை யோசிக்கிறேன் எதையாச்சும் கலந்துட்டியான்னு. உன்ன மாதிரி புத்திலாம் எனக்கு இருக்காது சரியா. காலையில எல்லாரும் சேர்ந்து ஒன்று காயப்படுத்திட்டோம்ல, அதான் சரி எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு தலைவலி அது இதுன்னு இருப்பியேன்னு சொல்லிதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த காப்பி குடி. சரி. பெத்த பிள்ளையே இப்படி பேசிட்டேன்னு சொல்லி மனசுல எதோ வச்சுக்காத சரியா. வருத்தப்படாத, நம்மளுக்கு வயசாயிட்டு, வயசாக வயசாக பிள்ளைங்களுக்கு பாரமா தான் தெரியுமோ. ஆனா நீ நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பட்ட கடனை நீயே அடைக்கணும்னு நினைச்ச பத்தியா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட்டம்மா. இப்பதான் மனசார சொல்றேன், உனக்கு எதுவுமே வராது, எந்த குறையும் இல்லாம நீ இந்த வீட்லயே ரொம்ப நாள் இல்ல எப்ப வேணாலும் இருந்துக்கலாம். நீயா பேசுற? என்னால நம்பவே முடியல. சரி சரி, இந்தா காப்பிய குடி. ஏடி, உன் தம்பிக்காரன் இப்ப போயிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு போனானே, என்ன என்ன கதை? அந்த பிள்ளை மாசமா இருக்க பிள்ளையே கிளம்பி இருக்க சொல்லி ஆசை காமிச்சிட்டு போயிட்டான். மணி பாரி இருட்டிக்கிட்டு வந்துட்டு இப்பமே இன்னும் வராம இருந்தா என்னதான் கதை? உன் தம்பிக்காரன் போன் பண்ணி கேட்டியா இல்லையா நீ? பாட்டி, நான் அப்பமே ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுவும் இல்லாம ஏதோ ஹாஸ்பிட்டல்ல சின்ன பிரச்சனை, அங்க போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆர்கே சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் போனோம்னா ஒரு 3 to 4 hours ஆகும் இல்லையா. இன்னைக்கு கூட்டிட்டு போவான், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஏடி, அந்த பிள்ளை கிட்ட சொன்னியா? அந்த பிள்ளை ஆசாசியா கிளம்பிக்கிட்டு இருக்கு, பேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்ப கூட்டிட்டு போவான். ஐயோ, இந்த பிள்ளையெல்லாம் அனுப்பி விடலான்னு பிளான் பண்றாங்க. அப்படி அவ போயிட்டானா நம்ம நினைச்சது எப்படி நடக்கும்? இவ போக கூடாதுன்னு எதனா பண்ணணுமே. ரேஸ்மா, நீயா செங்குத்தா நின்னுக்கிட்டு இருக்க? உட்காரு, கால் வலிக்க போகுது. என்ன பாட்டி சொல்லு. ரேஸ்மா, இந்த மாதிரி கருக்கல்ல பிள்ளையெல்லாம் வெளியே கூட்டிட்டு போக கூடாது ரேஸ்மா. மாசமா இருக்க பிள்ளைய சரியா. நாளைக்கு வேணா கூட்டிட்டு போக சொல்லி, எதுக்கு இப்பவுமே கூட்டிட்டு போனோம்னு என்ன இருக்கு? ஏடி, அவன் மாசமா இருக்காளா, அப்ப ஆசைப்பட மாட்டாளோ? அதுக்குன்னு இப்படி கருக்கல்லையே பிள்ளை அனுப்பிடுவாங்க? அது கூட ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, பிள்ளை மாசமா இருக்கு. மாசமா இருக்க பிள்ளையே இப்படி கருக்கல்ல அனுப்பி விட்டோம்னு வச்சுக்கோ, அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிரும். அதுக்காண்டிதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பாட்டி, இந்த காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஏன்டி நான் போய் சொல்றேன்னு நினைக்கியோ? இதுவும் பாட்டி குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவகிட்ட கேளு, என் வாயத்தை வந்து சொல்லு. ஆமா ரேஸ்மா, பட்டம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைதான். என்ன பாட்டி சொல்றீங்க? கருக்கல்ல இந்த மாதிரி நேரத்துல பிள்ளைத்தாச்சி பொண்ணு அனுப்ப மாட்டாங்க சரியா. இருக்கட்டும், நாளைக்கு வேணா அனுப்பிவிடுவோம். பாட்டி, அந்த பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போவாதன்னு சொன்னா எப்படி? உன் அம்மா கறிக்கிட்ட கூப்பிடு, உன் அம்மா கறிக்கிட்ட சொல்ல சொல்லுவோம். ஐயோ பாட்டி, அதெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றோம்ல. ஒர்க் அவுட் ஆகுது. சரி, இப்ப தாட்சாயினிக்கிட்ட எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லி அவளையும் போக விடாம பண்ணிடணும். முடிஞ்சா இது ஒரு பெரிய சண்டையா ஆக்க முடியுதான்னு பாக்கணும். ஷோ கடவுளே, சரி நீயே கூப்பிட்டுக்கோ. மருமவுளே. என்ன 3 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க கூடாதா என்ன? ஏமா வாயாடி, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கு பதிலா லாயருக்கு படிக்க வச்சிருக்கலாம். நல்ல வாதாடியே ஜெயிச்சிருப்பேன். ஆமா, வாய் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை நாய் கூட மதிக்காது, நாய் கூட மதிக்காது. ஏன் வேணு விதி வாயே நல்லா. ஏன் எனக்கு என்ன குறைச்சலு? பேச தெரியல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா ஊம குசும்பு அப்படின்னுவீங்க. இதே நாங்க பேசணும்னா வாயாடின்னுவீங்க. என்ன பண்ணாலும் எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் அதை பண்றேன், அவ்வளவுதான். பாத்தீங்களாத்த, நான் ஒரு கேள்வி கேட்டா இவ எத்தனை கேள்வி பதில் சொல்றா பாருங்க. அதான் சொல்றல, இவ லாயர் படிக்கிறதுக்கு தான் கரெக்டா இருந்திருக்கும். சரி விடு மருமவுளே. ஆமா, என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க? அம்மா, அனு இப்போ அவங்க வீட்டுக்கு போறக்காண்டி கிளம்பிட்டு இருக்காங்க ஆசாசியா. ஆமா, என்கிட்டதான் கேட்டா, நான் தான் கிளம்ப சொன்னேன். இந்த ரகு தான் இன்னும் வரல, எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியல. அம்மா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காமா. ஹாஸ்பிட்டலுக்கா? அவன் ஜெனிஃபர் விஷயமா ஏதோ அந்த ஆர்கே சாரை மீட் பண்றேன்னு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னன்னா ஹாஸ்பிட்டல்ன்றீங்க? இல்லம்மா, அது வந்து ஜெனிஃபர் காலையிலேயே ஃபோன் பண்ணா, இங்க இருந்து கிளம்பும் போது பிரச்சனை நடந்துச்சுல. அப்ப நானும் கூட தான் இருந்தேன். அவங்க சித்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களாம். அதான்
சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்திருக்கேன், அதான் ரகு கிட்ட பேசணும்க்கா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க. அதான் சரின்ட்டு நான் தான் போக சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தான் போவேன்னு சொன்னான். போயிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்காது அவன் போய் இருக்கும்டி. ஆனா அவன் எங்க? நானும் அவன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அங்க போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இப்ப அது விஷயம் இல்ல. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க அதையாச்சும் சொல்லுங்க. எல்லாம் உன் மாமியார் தான் கூப்பிட்டாங்க. உன் மாமியார் கிட்ட கேட்டுக்கோ, தேவையில்லாம என்கிட்ட பேசாத நீ. இந்த ஒரு வீட்ல எல்லாம் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, மாமியார் இல்லாத குறைய மகளும் இல்லைன்னா மருமகளும் தீர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி. ஆனா எனக்கு மருமகளும் சரி மாமியாரும் சரி நல்லா தாண்டி அமைஞ்சிருக்காங்க. நான் பெத்து வச்சிருக்கனே உன்னை தாண்டி என்னால சமாளிக்க முடியல. நீ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் நல்லா குத்தி கட்டுறம்மா நீ. அதான் சொல்றேனே, மாமியார் கொடுமை இல்லாத குறைய நீ தீக்க வந்திருக்க. என் மாமியார் இன்னும் என்ன நல்லா பாத்துக்கிறதுனால இந்த மாதிரி பண்றிய. இன்னும் அவங்க சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்தினா நீ என்னென்ன பண்ணுவா? ஐயோ கடவுளே, உன்னை கூப்பிட்டது உன் மாமியாரு, தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதம்மா நீ. சரி சொல்லுங்கத்த, என்னாச்சு? மருமவுல அது வந்து என்னத்த சொல்லுங்க. இல்ல மருமவுல, கருக்கல் ஆயிட்டு. இதுக்கப்புறமா அணுவை எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது? அதேதான் நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் பிள்ளை முதல்ல ஆசைப்பட்டு கேட்டிருக்கு. இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்டதில்ல. அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஊர்ல ஏதோ கோவில் கொடை வருதான், இந்த திருவிழான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நம்மளையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் வேலை சொல்லி போட்டுட்டு இப்பவுமே போக முடியாதுல்ல. நம்ம வேணா ஒரு நாள் முன்னாடி வேணா போவோம் அவங்க வீட்டுக்கு. இப்ப இவன் ஆசைப்படுறா, எல்லாம் துணி மணி எல்லாத்தையும் எடுப்பாங்க போல, அங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. சரி போயிட்டு வரட்டுமே அம்மா வீட்டுக்கு தானே. சொல்லுங்க, அம்மாவை தாண்டியா ஒருத்தவங்க நல்லா பாத்துட முடியும்? ஐயோ கடவுளே, நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு டியூப்லைட்ட. என்ன ரேஸ்மா சொல்றேன், நானே கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டு தாம்மா. என்னதான் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ உன் கூட சண்டை வந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே உன்கிட்ட தான் எனக்கு வந்து பேசணும், உன் கூட தான் இருக்கணும்னு தோணுது. நார்மலா இருக்க எனக்கே அப்படி தோணும் போது அவன் மாசமா இருக்கா. அப்ப அவளுக்கு தோண தானே செய்யும், அம்மா கூட இருக்கணும், அம்மா இப்படி எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம நல்லா தான் பாத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அம்மா கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஆமாத்த, போயிட்டு வரட்டும். அதுவும் இல்லாம ஒரே ஒரு பொண்ணு பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, தான் பிள்ளை இப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படிலாம் பாத்துக்கணும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போயிட்டு வராம எப்ப போறா? போயிட்டு வரட்டும் அத்தை, இங்க தானே இருக்கு, பக்கத்துல தானே. அதிகபட்சம் வண்டியில போனா 1/2 மணி நேரம், கார்ல போனா 10 நிமிஷம். இதுல என்ன இருக்கு? என்ன சொல்ற ரேஸ்மா? எடி கூறு கட்டவல. ஆமா, நான் பெத்து வச்சிருக்கிறது கூறு இல்லாம தான் கிடக்கு. இப்ப எதுக்கு 2 பேரும் இப்படி கத்துறீங்க? ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சண்டைக்கு வரீங்க? எடி கூறு கட்டவல, கருக்கல்ல மாசமா இருக்க பிள்ளை யாராச்சும் அனுப்புவாங்களா? வானத்தை பாரு எப்படி இருட்டிக்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேரத்துல மாசமா இருக்க பிள்ளைய வெளியே எங்கேயாச்சும் அனுப்புவாங்களா? அதுவும் இல்லாம இங்க இருந்து அங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பும் போது எல்லாத்தையும் பார்த்துதான் அனுப்பணும், தேவையில்லாததெல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஏத்தே, இந்த காலத்துல என்னத்தே அதெல்லாம் இருக்கு? இந்த காலத்துல மாசமா இருக்கிறவங்க என்னென்னமோ பண்றாங்க. இந்த போன்ல எல்லாம் நீங்க பாக்கலையா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு எப்படியோ, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் பாத்துக்கணும். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க 2 பேரும்? என்ன சொல்ல வரமா? இப்ப இன்னைக்கு வேண்டாம் அவளை, இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். அவளை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நீ போக வேண்டாம்னு சொல்லிடு. ஏத்தே, மாசமா இருக்க பிள்ளை கிளம்பிக்கிட்டு இருக்கத்தே, இப்படி கிளம்பும் போது கூப்பிட்டு சொன்னா அவளுக்கு வருத்தமா இருக்காதா? எடி இப்ப நீ கூப்பிட்டு சொல்றியா இல்ல நான் சத்தம் போடட்டா? இது வேண்டாத்தே, சொல்ற கேளுங்க. அனு அனு பாட்டி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல. அதே மாதிரி இந்த காலத்துல எல்லாம் இந்த மாசமா இருக்கிறவங்க இந்த நேரத்துல போக கூடாது, அந்த நேரத்துல போகக்கூடாதுலாம் அப்படிலாம் இல்ல. அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது வலி வந்துட்டேன்னா நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு தூக்கிட்டு போறாங்களே, அப்பெல்லாம் ஏன் தூக்கிட்டு போறீங்க? வீட்டுல நேரமாகட்டும், காலையில போலான்னு தூக்கிட்டு போக வேண்டியதானே. இங்க பாருடி, இந்த ஈன வெங்காயம் எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. அனு அனு அத்தை சொல்றது கேளுங்க அத்தை, வேணாம் அத்தை. பாட்டி பாட்டி கூப்பிட்டீங்களா? பாத்ரூம்ல இருந்தேன் பாட்டி. அதுவும் இல்லாம ரோஷன் வர கூடயே இருந்தானா, என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நான் பாத்ரூம்ல இருந்து சத்தம் கொடுத்தானா அழுவான், நானும் உள்ள வரேன்னு சொல்லி. அதான் சத்தம் கொடுக்கல பாட்டி. என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்க ரேஷ்மாக்கா? டேய், அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி நின்னுட்டு இருக்கா. நீ எங்கடா கிளம்பிக்கிட்டு இருக்க? ஒரு ஆளு கிளம்ப கூடாதுங்கிறிய, எதுக்கு? ஆளுக்கு முன்னாடி நீ சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ஸையே நான் வாங்கி தரல, இது என்ன கலர் கலரா? எழுத்தா, இது யாரு உனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி தரா உனக்கு? முதல்ல மாமா வாங்கி தந்தாங்க ட்ரெஸ் தெரியுமா? இது ஏபிசிடி ட்ரெஸ். நீ ஏபிசிடி படிக்கனா இதுல படிச்சுக்கோ, மாமா சொல்லிச்சு தெரியுமா? அப்புறம் இன்னும் ட்ரெஸ் புள்ளி 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 கலர் கலர் வரும், சூப்பர் ட்ரெஸ். மேம வாங்கி தந்தாங்களா? மேம ஆளை பாரு ஆளை. இது என்னடா கலர் கலரா போட்டுக்கிட்டு? இங்க பாரு ரோஷன், இந்த மாதிரி எல்லாம் உன் மாமா கூட சேர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான் பாத்துக்கோ. பேட் மாமி. அனு அனு அமுத்திட்டு. அச்சோ சரிடி சொல்லும். அக்கா ஏன் இப்பெல்லாம் குழந்தைகிட்ட பேசுறீங்க? அழகா தானே இருக்கு இந்த ட்ரெஸ். அனு மனசாட்சி தொட்டு சொல்ல அனு, இந்த மாதிரிலாம் இது என்னது அனு? எது எழுத்துலாம் எழுதி வச்சு கிறுக்கி வச்சிருக்கா மாதிரி இருக்கு. இது ஒரு சட்டைன்னு அவன் வாங்கி கொடுத்துருக்கான். இவனை கெடுக்கிறதே அவன் தான். ஃபர்ஸ்ட் அவனை கொல்ல போற பாத்துக்கிட்டே 2 பேரும் வரட்டும். மாமாவும் மச்சனும் சேர்ந்து உங்க 2 பேருக்கும் அடிதான் இன்னைக்கு.
நானு மாமா அனு நாங்க ஊரு போறோம். நாங்க ஜாலி போறோம். நீ வேண்டாம். நான் வேண்டாமா? நீ வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீ இப்படி இப்படி திட்டா. ஆ, உன்னை திட்டாம நீ பண்ற வேலைக்கெல்லாம் இது என்னடா ட்ரெஸ் போட்டு வச்சிருக்க? கோழி கிறுக்கி வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இனிமே உன் மாமா கூட சேர்ந்தன்னு வச்சுக்கோ, அடிதான் உனக்கு சொல்லிட்டேன். போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டா போ. மாமா இந்த சட்டை போட்டாதான் அனு வீட்டுக்கு கூட்டு போவேன்னு சொன்னாங்க. அதனால இந்த சட்டை நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் தெளிவா பேசு. சோறு சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிடாத, சரியா? பேட் மம்மி. பேட் மம்மியா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லித்தரா? மாமா வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு. அக்கா விடுங்க, குழந்தை தானே. பாட்டி நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க பாட்டி. மொட்டை பாட்டி சீக்கிரம் சொல்லு. நாங்க போய் வேற ட்ரெஸ் போட்டு போறோம். கலர் கலர் புள்ளி புள்ளி ட்ரெஸ். இப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கெல்லாம் போற? பேட் பாட்டி நானே மாமா அனு 3 பேரும் ஊருக்கு போறோம். ஒரு ஊருக்கும் போக தேவையில்ல. அனுவே அவங்க அம்மா வீட்டுக்கு போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறா, சரியா? பாட்டி ஆமா அனு, நீ ஒன்னும் போக தேவையில்ல அனு. நேரமாச்சுல, அவன் வர இன்னும் வரவே இல்லை. எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. இப்போ போனேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா அதனா பிள்ளைக்கு தான் ஆகும். அதனாலதான் சொல்றேன், இருட்டாயிட்டதுக்கு அப்புறம் போக கூடாது. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து நானே அனுப்பி விடுறேன், சரியா? இப்போ ஒன்னும் உன் அம்மா வீட்டுக்கு நீ போக வேண்டாம். ஒரு நாள் நைட்டு தானே. பாட்டி அது அதான் பெரியவங்க சொல்றாங்களம்மா, கேட்டு நடந்துக்கா. ஏமா கொஞ்ச நேரம் சத்தம் போடாம பேசுமா அந்த பிள்ளைகிட்ட. ஏடி பெரியவங்க சொல்லும் போது எதிர்த்து பேசாம கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு ஆனா பூனான்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நாங்க என்ன கெட்டதுக்கா சொல்றோம், நல்லதுக்கு தானே சொல்றோம். அம்மா ரகு, என்னாச்சு? எல்லாரும் சேர்த்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு? என்னப்பா என்னாச்சு? ரேஷ்மா குழந்தை எதாச்சும் சொன்னியா? ஏ லூசு ரகு, நான்லாம் எதுவும் சொல்லல. என்னையோ? மாமா அனு நானு நீ இங்க போல ஊருக்கு போவேனாமா பாட்டி சொல்லிச்சு. என்னம்மா சொல்றான்? ரகு, நைட்டு நேரமாச்சுல ரகு, அதான் பாட்டி சொல்றாங்க அனு வீட்டுக்கு நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு. அனு நீ என்ன சொல்ற? அவகிட்ட என்னல கேள்வி? இப்போ போக வேண்டாம்னு சொன்னா போக வேண்டாம், அவ்வளவுதான். நாளைக்கு போய்க்கலாம். பாட்டி ரகு, அவங்க சொல்றதும் சரியா தான் படுது ரகு, வேண்டாம் விடு. அனு சரி ஓகேங்க.